பலகீனம் வந்து இன்றைக்கி காலத்தில் சர்வசாரமாக வருது. நிறைய வாலிபையங்க தூக்கம் இல்லாமல் ஒரு பலகீனம். செல்ஃபோன் வந்து அதிகமாக பார்த்து பார்த்து வாலிப பையங்கள் மட்டும் இல்லாமல் வாலிப பிள்ளைகளும், திருமுடிந்த பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாருமே, சின்ன குழந்தைங்க, அழுகிறவங்களுக்கு செல்ஃபோன் உடனே கொடுத்துட்றாங்க. இந்தா செல்ஃபோன் வச்சு கேம் விளையாட அப்படின்னு. என்னத்துக்கு அவன் உடம்பு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். செல்ஃபோனில் சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த வாலிப பையன் சின்ன தவறான படங்கள் பார்க்குறதுனால கூட மனசு கெட்டு போகலாம். மனசு கெட்டு போனால் உடம்பு கெட்டு போகும். உடம்பு கெட்டு போனால் உடம்புல உறுப்புகள் கெட்டு போயிடும். அது பிறகு ஆன்ம கருவாக இருக்குது, கல்யாணம் செய்ய பயம், திருமணம் குழந்தை உண்டாகுமா உண்டாகுதுன்னு பயம், குழப்பம், மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, பலகீனம், சோர்வு, களைப்பு. அப்போ பலகீனங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு ஏற்படுது. வாலிப பெண்களுக்கும் பலகீனம். வாலிப பிள்ளைங்க வந்து சும்மா வீடியோ காலில் யார்ட்டையா பேசிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. வளன்னு பேசிகிட்டே அதுவே உடம்புக்கிட்டு போயிடும். படிக்கிற காலத்தில் படித்து அப்புறம் சைன் பண்ணி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகல வழியை பார்க்கணும். திருமணம் முடிகிற வயசில் திருமணம் முடிஞ்சிடணும். அலையன்ஸ் சரியாக அமையலையா அதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் அலையன்ஸ் அமையும் எல்லாம் வரைஞ்சிட்டு நம்மளே வீட்டில் உட்காந்து நமக்கு அதை கனவு கண்டுக்கூடாது. யார் என்ன வாலிப பையங்களோ வாலிப பெண்களோ அலையன்ஸ் பார்க்கும்போது சிறிய வேண்டுகோள், குணம் முக்கியம், பழக்கவழக்கம் முக்கியமான ஆளாக பார்த்துக்கணும். குணமும் பழக்கவழக்கம் சரியில்லாத பையனை பொண்ணு கட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா அது சிக்கல் தான். அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது பெற்றோர்கள் தான் திருத்தணும். யாரை வாலிப பையங்களை, வாலிப பிள்ளைங்களை நிறைய பேர் தவறான பழக்கவழக்கத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உடலை கெடுத்து, தன்னுடைய உடலில் உறுப்புகளை கெடுத்து தேவையில்லாமல் சங்கடப்பட்டு கவலைப்படுறாங்க. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. வாலிப பையங்க தயவு செய்து என்ன செய்யணும், தேவையில்லாத பழக்கவழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. நிறைய அந்த படங்கள், தவறான படங்களை பார்க்குறது, தவறான வந்து தேவையில்லாத பாலியல் பெண்கள் தொடர்பு, வாலிப பிள்ளைங்க தேவையில்லாமல் நட்புகள் வளர்க்குறது, திரும்ப தேவையில்லாமல் சுற்றுறது, அந்த பழக்கவழக்கம் தவிர்த்த டிசிப்ளின் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. என்ன படித்தாலும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டிசிப்ளின் தான் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஆன்டி சித்தா மெடிசன் டாக்டர் ஜி ஜான்சன் வருமுன் காப்பது மிகவும் நல்லது. திருமணத்திற்கு முன்பே நம்ம என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன பாதிப்பு இருக்குது, என்ன குழப்பம் இருக்குது என்பதை பார்த்து பரிசோதனை பண்ணி அதற்குரிய மருந்துகளை நம்ம எடுத்து சரி பண்ணக்கூடியதான் நம்முடைய ஆன்டி சித்தா. சென்னையில் கோடம்பாக்கத்தில் வெளியூர் முகாம் கிடையாது, கிளை கிடையாது. முறைப்படி பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவர்களை படித்து மக்கள் பயன்பெறணும். சென்னையில் கோடம்பாக்கத்தில் நேரடி ஒளிபரப்பில் ஆண்டனி சித்தா மெடிசன் டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 14 அக்பராபாத் 2 கோடம்பாக்கம் மட்டும்தான். இந்த வெளியூர் முகாம் வருதுன்னு டாக்டர் கிடையாது, டுபாக்கூர் பார்ட்டி எழுதலாம். அதில் வெளியூர் வரட்டுமா, வருவீங்களா, மதுரை வருவீங்களா, திருநெல்வேலி வருவீங்களா, கோயம்புத்தூர் வருவீங்களா, எல்லாம் டுபாக்கூர். அதனால் போய் ஏமாந்துடக்கூடாது, கவனம். இருக்கிற காசும் போயிடும். காசு போனால் பரவாயில்ல, உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போய் வேறு நோய்களும் வர ஆரம்பிச்சிடும் புதுசாக. அதனால் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் வைத்தியத்தை, மருத்துவத்தை. ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னால் 14/15 அக்பராபாத் 2வது கோடம்பாக்கம், சென்னை 24 98 410 59 194 98 410 69 194.